ஏற்கனவே எங்களுடைய சொத்தான கச்சத்தீவை நீங்க கொடுத்தீங்க. யாரை கேட்டு கொடுத்தீங்க? பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்துனீங்களா? இந்திய ஒன்றியத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு சொந்தமான, தமிழ் மக்களுக்கு சொந்தமான இந்த ராமநாதபுரம் மன்னருடைய ஒரு தீவை எடுத்து, இந்த ராமநாதபுரம் மக்களுக்கு சொந்தமான ஒரு தீவை எடுத்து கொடுக்கறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது? இன்னும் சொல்ல போனால் சட்டத்துக்கு புறம்பாக கொடுத்த கச்சத்தீவை எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும் அப்படின்றத தொடங்கி ஆளுநர் சொல்றாரு கச்சத்தீவை கொடுத்ததுதான் பிரச்சனை. இது இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியுமா? இது முன்னாடிலாம் தெரியாதா உங்களுக்கு? கச்சத்தீவை ஏன் கொடுத்தீங்க நீங்க? இப்போ இன்னைக்கு ஒரு பக்கம் காங்கிரஸ் கொடுத்தாங்க, இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா வந்த பிறகு ஏன் அதை மீட்டு எடுக்கிறேன்னு பல்வேறு கேள்விகள் இருக்கு. ஒட்டுமொத்தமாக நாங்கள் வைக்கிற கேள்வி என்னன்னா, இந்த மண்ணில் 70,000 கோடி அந்நிய செலவாணியை ஆண்டொன்றுக்கு ஈட்டி தருகிற ஒரு இனக்கூட்டத்தை ஏன் இவ்வளவு கேவலமாக நடத்துறீங்க? எங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்துக்கான நில உரிமை கிடையாது. 72% மக்களுக்கு இன்ன வரைக்கும் பட்டா இல்லாமல், நிரந்தர குடியுரிமை பட்டா இல்லாமல் வாழ்றோம். ஒரு தொழில் வாய்ப்புகளை முறையாக அமைச்சு தரல. ஒரு தொழில் கூடங்கள் கிடையாது. ஒரு மீனை பிடிச்சிட்டு வரோம்னா அதை பதப்படுத்துறதுக்கான இடம் கிடையாது. எங்களுக்கான வாழ்விடங்கள் குறுக்கப்பட்டுருச்சு. நாங்கள் மீன் உலர்தளங்கள் கிடையாது. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இருக்கிறத வச்சு ஏதாச்சும் பொழப்பு நடத்துவோம் அப்படின்னு பண்ணி தான் இந்தியாவிற்கான வருமானத்தை ஈட்டி கொடுக்குறோம். அப்படி இருக்கிற எங்களை ஏன் இவ்வளவு சித்திரவதைப்படுத்துறீங்க?